Hi friends, welcome to Next Gen ASS Tamil channel. இன்னைக்கு நம்ம வந்து ABG questions படிக்க போகிறோம். ABG question வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கொஸ்டினில் என்ன ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஃபுல் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏபிஜியில் பிஹெச், பிசிஓ2, ஹெச்சிசிஓ3 இந்த 3 வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிஹெச்சை வந்து நம்ம எதனால் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏபிஜி கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் அசிடோசிஸா ஆல்க்ளோசிஸா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அசிடோசிஸ் ஆல்க்ளோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிஹெச்சோட வேல்யூ வந்து லெஸ் தென் 7.40 இருந்துச்சுன்னா அதை நம்ம அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஹெச்சோட வேல்யூ மோர் தென் 7.40 இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு வேல்யூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 7.45 இருக்கிறதுனால, நான் சொன்ன மாதிரி மோர் தென் 7.40 இது இருக்கிறதுனால நம்ம இதை ஆல்க்ளோசிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தந்திருக்கிற ஆப்ஷனில் அசிடோசிஸ் ஆல்க்ளோசிஸ் அசிடோசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் ஆல்க்ளோசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அசிடோசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ஐயும் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 தான். அப்போ எந்த ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு மினிமம் 2 ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டின்ஸ் அப்கமிங்கில் நான் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் வந்து 1 and 4 இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க. இனிமேல் அந்த ஆப்ஷனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கான்ஃபிடண்ட்டாக இந்த பிஹெச்சை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆல்க்ளோசிஸ் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ப்ராப்ளம் வந்து ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும், நம்ம இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது பிசிஓ2, ஹெச்சிசிஓ3 இந்த 2ல் ஏதாவது ஒன்று நார்மலாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அப்நார்மலாக இருக்கிறத நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக எடுத்துடலாம். இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிசிஓ2 நார்மல் அப்படிங்கிறது 35 to 45, ஹெச்சிசிஓ3 நார்மல் 22 to 26. அப்போ 35 to 45, அப்போ இது வந்து 30, அப்போ நார்மலோட லோவாக இருக்குது. அது வந்து ஹெச்சிசிஓ3 20 இருக்குது, அதுவும் வந்து நார்மலோட லோவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே அப்நார்மலாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நாம் வந்து இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுமே அப்நார்மலாக இருக்குன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோ மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ரோ மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டு மெட்டபாலிக் ஈக்குவல். இப்போ ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் அப்படிங்கிறது பிஹெச்சோட வேல்யூவும் பிசிஓ2 வேல்யூவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போது 7.45 அப்படிங்கிறது இதோட ஏரோ மார்க்கு அப்பில் போகுது. இப்போது பிஹெச் ஹையாக இருக்கிறதுனால, ஏரோ மார்க்கு ஹையாக அப்பில் போகிறதுனால பிசிஓ2 டவுனில் வருது அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரோ மெத்தடு. ரோ மெத்தடில் ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இஸ் ரெஸ்பிரேட்டரியாக வந்துடும். அப்போது இங்கே பிஹெச் வந்து ஏரோ மார்க்கு ஹையில் போகுது, பிசிஓ2 ஏரோ மார்க்கு டவுனில் வருது. அப்போ இது ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், த ப்ராப்ளம் இஸ் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த ப்ராப்ளம் இஸ் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லிடுறோம். அதனால் நம்ம ரெஸ்பிரேட்டரியை நம்ம ஆன்சர் எடுத்துட்டோம். இப்போ நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது என்ன, இதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன் நான் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மெட்டபாலிக்கில் எலிமினேட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 அப்படிங்கிறத கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச்சிசிஓ3 ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இதான் ஆப்ஷன் 2 தான் ஆன்சர் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காண்டி ரோ மெத்தடில் ரெண்டாவது நம்ம என்ன படிக்கிறோம்னா மெட்டபாலிக் ஈக்குவல் அப்படின்னு படிக்கிறோம். அதாவது பிஹெச்சோட ஏரோ மார்க்கும் ஹெச்சிசிஓ3 ஏரோ மார்க்கும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஒன்று ரெண்டுமே ஹையில் இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே லோவில் இருக்கும். இங்கே பாருங்கள், பிஹெச் வந்து ஏரோ மார்க்கு ஹையில் போகுது, ஹெச்சிசிஓ3 ஏரோ மார்க்கு லோவில் வருது. ஏன்னா 22க்கு கீழே இருக்குது. லெஸ் தென் நார்மல் வந்து ஏரோ மார்க்கு டவுனில் வரும். அப்போது இந்த ரெண்டுமே ஹையில் போகுதுன்னா நம்ம ப்ராப்ளம் மெட்டபாலிக்னு சொல்ல முடியும். ஆனால் ரெண்டுமே ஹையில் போகலை, ஏன்னா இது ஹையில் போகுது, ஹெச்சிசிஓ3 வந்து உங்களுக்கு லோ வருது. அப்போ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடணும், அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. த ப்ராப்ளம் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆல்க்ளோசிஸ். உங்களுக்கு காம்பன்சேட்டட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். நான் ஏன் அப்படி இதை வந்து காம்பன்சேட்டட் அப்படிங்கிறது பிஹெச்சோட வேல்யூ வந்து இங்கே 7.45 கொடுத்துருக்குறாங்கல்ல, அதில் நார்மல் பிஹெச் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
இப்போது பிஹெச்சோட வேல்யூ வந்து நார்மலாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து காம்பன்சேட்டட் எடுக்க முடியாது. இப்போ இங்கே இதில் கொடுத்துருக்கிறது அன்காம்பன்சேட்டட் அப்படிங்கிறது இந்த PCO2 HCO3 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அன்காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த ப்ராப்ளம் இஸ் காம்பன்சேட்டடு, ஏன்னா பிஹெச் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நர்சஸ் அப்படிங்கிற சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒயிட் போர்டு RN கிளாஸஸ் நேசிங் அகாடமி லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபார் ஆல் நேசிங் லைசன்ஸ் எக்ஸாம் ப்ரோமெட்ரிக்கு N+RN. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிளாஸில் லைவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வரும், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒரு நேசிங் பேஸில் உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் டைம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வித்தின் 1 மந்தில் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.